மகரம். மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு ஓ போடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அடுத்தடுத்த மகர ராசிக்காரர்களுக்கு பாதிப்புகள் எல்லாத்தையும் அப்படியே நீக்கி விட்டு கொண்டு இருக்கின்ற அமைப்பில் ஒரு 3 வருஷமாக எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லதுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. போன மாதமே குரு மாறிட்டார். அஸ்தமன தோஷம் வேறு இப்போ குருவுக்கு விலக போகிறது. படிப்படியாக அட்டமாதிபதியோடு சேர்ந்திருந்தவர் இந்த மாதத்திலிருந்து அட்டமாதிபதியோடு வந்து விலக போகிறார். நல்லவைகள் கெட்டது உடனே நடக்குங்க. நல்லது படிப்படியாக தான், ஒரு விஷயம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் வரும். நல்லது பொத்துன்னு வந்து விழும், கெட்டது பொத்துன்னு வந்து விழும். நல்லது மெதுவாக தான் வந்து படியேறி வந்து நிற்கும். அந்த அமைப்புகள் எல்லாம் இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு வந்திருக்குது. இன்னும் சில பேர் கொஞ்சம் என்னங்க ஒன்றும் நடக்கலை, சும்மா ராசி பலன்னு அள்ளி விடுறீங்களே தவிர நேரில் ஒன்றும் நல்லதே நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட மனதைரியம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. நெஞ்சத்தை மனசு தொட்டு சொல்லுங்கள். போன வருஷம் இருந்த நீங்கள் இப்போ இல்லை, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இருந்த நீங்கள் இல்லை. 2023 உங்களை வந்து அலபாய வச்சது, அழுக வச்சது. தனியாக யாருக்கும் தெரியாமல் பாத்ரூம்குள்ளே அழுத மகராசிக்காரங்களாம் எத்தனையோ பேர். 2023 கொஞ்சம் பரவாயில்லையா, நானும் தாக்கு பிடிப்பேன். இப்போ 24 தாக்கு பிடிச்சிட்டிங்கல்ல. இனிமேல் ஒரு 30 வருஷத்துக்கு மகராசிக்காரங்களுக்கு எதுக்கும் கவலை கிடையாது. 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் சூரியன், புதன், சுக்கிரன் போன்ற அமைப்புகள் இப்போது வலுவாக இருப்பது, உங்களுடைய ராசிநாதனாகிய சனி 2ஆம் இடத்திலேயே வலுவாக இருப்பது, அவர் தான் செவ்வாயை பார்க்குறாரே தவிர செவ்வாய் அவரை பார்க்கல. ஆக 4, 2 பாவகங்களும் 5, 6 பாவகங்களும் வலுத்திருக்கின்ற இந்த தன்மை கடந்த காலத்தில் சோதனையான கடன் தொல்லைகளால் அவதிப்பட்டவர்கள், பணம் புரட்ட முடியாமல் போனவர்கள், உறவுகளால் பாதிக்கப்பட்டவங்க, நட்புகளால் பாதிக்கப்பட்டவங்க, கணவன் மனைவி உறவே கொஞ்சம் கசந்து போனவங்க, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க, பிரிஞ்சிடலான்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக முதல் திருமணம் தோத்து போய் 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், யோக பலன்கள் நடக்கக்கூடிய வயசுக்கு ஏற்ற மாதிரி நடக்குங்க. உங்களுக்கு 20 வயசா, இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு கல்வி பற்றிய அமைப்புகள், காலேஜ் படிக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு கல்வி மேன்மைகள், என்னென்ன மேற்படிப்பு படிக்கலான்ற அந்த அமைப்பு 20 வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரும். 25 வயசு காலேஜை விட்டு வெளியே வந்துட்டீங்களா, எந்த வேலைக்கு போகலாம், எந்த வேலை நமக்கு நல்லது, வேலையை விட்டுடலாமா, என்ன தொழில் பண்ணலாமா, தாராளமாக பண்ணுங்க. எதை தொட்டாலும் தாராளமாக தொழில். கையில் 10 காசு இல்லை, இன்னொருத்தரை நம்பியோ அல்லது உங்களுடைய சொந்த திறமையை நம்பியோ நீங்கள் இறங்குங்க. கிணத்துல குதிங்க, நீச்சல் கற்றுக்குவீங்க. மகராசிக்காரர்களுக்கு அப்படித்தான். நம்பி கிணத்துல குதிங்க, நீச்சல் கற்றுக்குவீங்க, மேலே ஏறியும் வெளியே வந்துடுவீங்க. கிணத்துல இருக்கின்ற அடியில் கிடந்திருக்கின்ற புதையல் கூட காலில் தட்டுப்பட்டு அந்த பானையை தூக்கிக்கிட்டு மேலே ஏறக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஆகவே கோட்சார ரீதியாக மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் முடிஞ்சிருச்சு. என்னங்கய்யா ஒரு தொக்கு வைக்கிறீங்க, அப்போ தசாபக்தி ரீதியாக ஏதாவது கஷ்டங்கள் இருக்குமா? அப்படியே இருந்தாலும் கூட 6, 8 தசாபக்தி அமைப்புகள் நடைபெறுபவர்கள் இருந்தாலும் கூட கோட்சாரத்தில் கிரகங்கள் நல்லா இருக்கும்போது, ராசியை குருவாக்கும் போது எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. சகோதர விரோதம் போன்றவைகள் ஏற்பட்டவர்கள், மாமன் மச்சான் வீட்டில் கொஞ்சம் பெரிய பிரச்சனை இருந்தவங்க, பொண்டாட்டி புருஷனுடைய வீட்டில் புகுந்த வீட்டில் பேரை கெடுத்து கொண்ட பெண்கள், புகுந்த வீட்டில் அதாவது மனைவியின் வீட்டில் வந்து மாமன் மச்சாங்கிட்ட பணத்தை வாங்கி அல்லது அவங்களோட சேர்ந்து தொழிலை பண்ணி, உன்னால தான் நான் கேட்டேன், என்னால் தான் நீங்கள் கேட்டேன், நீங்கள் விழுந்ததோடு இல்லாமல் என்னையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு போயிட்டியா அப்படின்ற மாதிரியாக ஒரு மாதிரியான குடும்ப உறவுகளில் கசப்புகளை சந்தித்து கொண்டிருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து அப்படியே ஒரு விளக்கங்கள் வரக்கூடிய, நல்ல நிலைமாற்றங்கள் வரக்கூடிய, தீர்வுகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இளையவர்களுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி இது இருக்கும். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரங்களுக்கும் இருக்கின்ற நாடுகளிலேயே குடியுரிமை கிடைக்கக்கூடிய தன்மை, வேலை தொழில் அமைப்புகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு என எல்லா நிலைமைகளிலும் மகர ராசிக்காரர்களுக்கு அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது. மகர ராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் எல்லா வயதினருக்கும் இந்த 2024 ஜூன் மாதம்